வாழ்க்கையே என்னை பார்த்து ஓடின காலம் மாறி போய் இப்போ வாழ்க்கைக்காக நான் ஓட வேண்டிய மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கெல்லாம் ஒரே ஆள் தான் காரணம். எனக்கு ஒரே ஆசை தான். என்னோட சாவை பற்றிலாம் எனக்கு பயம் இல்லை. அவன் என் கையால் சாகணும். அந்த கடைசி நிமிஷம் அவன் கடைசியாக பார்க்குற முகம் என்னோட இருக்கணும். இவன் கையில் சாவரமேனு அசிங்கப்பட்டு சாவணும். எல்லாருக்கும் ரவுடியாக இவ்வளோ காரணம் இருக்கும். ஆனால் எனக்கு ஒரே காரணம்தான். மற்றவனோட கண்ணில் பயத்தை பார்க்க எனக்கு பிடிக்கும். அதுவே என்னை உருவாக்குச்சு. மீசா மணி. மீசா மணின்னா ஒரு காலத்தில் சென்னைக்கே தெரியும். அவர்கிட்ட தான் நானும் சேகரம் தொழில் கற்றுக்கிட்டோம். அப்போ தான் அவரை நான் முதல் தடவை பார்த்தேன். அவன் தான் கார்த்தி. வணக்கண்ணா. முருகா, பார்ட்டி ஒன்று வரும். பொருள் நாத்துட்டு ஏரியாவுக்கு வந்துரு. அதெல்லாம் ஒன்றா நம்ம பிள்ளைங்க பார்த்துக்க. நம்ம ஏரியா வேலைண்ணா, நம்ம பார்த்துக்கலாண்ணா. அதை ஏய், நான் சொல்கிறேன்ல, முருகா இருக்கான், அவன் பார்த்துக்க போகிறான். நீ ஏன் டென்ஷன் ஆகுற? நீ கொஞ்சம் ஃப்ரீயாக விட. சரி, கிளம்பு கிளம்பு. ம். முருகா, அது கொஞ்சம் பார்த்துக்க சொல்லு. கரெக்டா? ஏய், சேகர் யார் அவன்? அவன் பேர் கார்த்தி. சேகருக்கு பயங்கர விசுவாசியான். நம்ம ஏரியா தான் மாமா அவன். அப்படியா? பார்த்தியா, நம்ம ஏரியா வேலை அவனுக்கு போகுது. இந்த மாதிரிலாம் இருந்தால் வேலைக்கு ஆகாது. உடனே அவனை போடணும், இல்லைன்னா பெரிய ஆள் ஆகிடுவான். இப்போ என்னண்ணா விடுண்ணா. இது எனக்கு அசிங்கம் கார்த்தி. ஓ, நீ பொறுமையா இருண்ணா, நான் செய்கிறேன் அவனை. அன்னைக்கு ஒரு நாள் சேகர் என்ன போட வந்தான். சேகரை நான் போட்டேன். அன்னைக்கு ஆரம்பிச்சுட்டு தான் இந்த ஓட்டம். சேனா, சேனா, சேனா.
ஏய் சொல்லுண்ணா. சரிண்ணா வந்துடுறேண்ணா. அவன் பேரை கட்டுறலே போகணுன்ட்டு வந்து அவன் வேற பார்க்க கூப்பிட்றான். ஆனால் அவன் என்ன விஷயம் தெரியல. சும்னே வண்டியரா. வணக்கண்ணா. என்னண்ணா கூப்பிடுதீங்களா? நான் கார்த்தி மச்சான் லைன்லேயே தலையிடுறாம நீ தான். இது உன் மச்சான் மேட்ரு இல்லண்ணா, ஏன் மேட்ரு. உன் மச்சான் தான் தேவையில்லாம தலை. யார்கிட்ட பேசுற? என்ன நீ மட்டும் காசு பார்க்கணும்னு நினைக்கிறியா? கத்தி யாரை பிடிச்சாலும் மட்டும்ண்ணா. எங்க வந்து உன் தவுளத்தை காமிக்கிற? ஏன் முன்னாடியே மாமா கிட்ட சவுண்டா? தலை துண்டாயிடும், அறுத்து போட்டுருவேன். அவன் அவ்வளவு பெரிய ஆளே இல்ல மாமா. அவன் கண்ணை பார்த்தியாடா? கண்டிப்பா வருவான், பாம்பு மாதிரி அவன். நான் பாத்துக்கிறேன் மாமா. அவனை சொன்னா புரிஞ்சுக்கா. நோ கண்டிப்பா போட்டலானா. முருகாக்கு வயசாச்சுன்னு நினைக்கிறியா? இந்த வயசுலயும் 5 பேரை போடுவான் கத்தி இல்லாம. அவனோட சாவு வெறும் சாவா இருக்க கூடாதுடா. மாமனும் மச்சானும் சாவர விதத்தை பார்த்து நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கணும். இனிமே நம்ம மேல கை வைக்கணும்னாவே யோசிக்கணும், பயப்படணும், அந்த மாதிரி செய்யணும். பண்ணிடலாண்ணா. சீக்கிரமாடாங்க, சுத்து போட்டாங்க நீங்க. என் கூட இருந்து எல்லாரையும் போட்டான். அடுத்த என்ன தான் போடுவான்னு தெரியும். அவனோட சாவ ரொம்ப நெருங்கிட்டான். என்னடா இதோ தப்பாத்து வந்தனா? ஏன் பசங்க வேற இல்லை கூட. ஒரு சைடில் பார்த்தா போலீஸ் தொல்லை, இன்னொன்று டைட்டாக சுற்றுறானுங்க. அதுக்குன்னு ஓடி போய் சொல்றியா? நோ, எவ்வளோ நாளிங்கண்ணா? குழந்தை குட்டின்னு ஆயிடுச்சு, உன்னா நான் பார்த்துக்கிறேன். யாரா விடுங்க? இவனுக்கு 2 பேர் வச்சு தானே அவனுக்கு ரூட் எடுத்துக்கிறேன். பார்த்தா அப்படி தெரியலையே. இல்லைண்ணா, நல்லா விசாரிச்சிருக்கண்ணா. நம்ம விசுவாசிங்க தானா? ஏற்கனவே உங்களை பார்க்க வந்தாங்கண்ணா, நீங்கள் தானே பேசலை. நான் ஒரு வாட்டி எனக்கு நம்புங்கண்ணா, எங்கள் அக்கா வீடு இருக்குது, நான் உங்களை பத்திரமா பார்த்துக்கிறேண்ணா. எங்களை மீறி அங்கே எதுவும் பண்ண முடியாதுண்ணா. அவங்கள போட்டு வந்து உங்களை கூட்டின்னு போகிறேண்ணா. சொல்கிறது நல்லா கேட்டுக்கா. எனக்கு துரோகம்னா பிடிக்காது. எனக்கே ரூட் ஏற்றிங்க, தொண்டை அறுத்து போட்டுருவேன். சரிண்ணா.
ஏதோ பண்ணு. வாடா. உக்காருண்ணா. நம்ம அண்ணன்க்கா. வணக்கம். இங்கதான் தங்க போறாரு, பாத்துங்க. சரிடா. பாத்துக்கண்ணா. சரிண்ணா. பரத், ஏய் பரத், வாடா. ஏய் உனக்கு என்ன இங்கே வேலை? உன் அண்ணன் கூட தானே இருக்க சொன்னேன். ஒரு நிமிஷம் பேசுனேன் தினேஷ். என்னடா இப்போ? இல்லடா தினேஷ், சொன்னா தப்பா நினச்சிக்க மாட்டியா? ஏய் என்ன விஷயம்? ஸ்ட்ரெயிட்டாக சொல்கிறேன். எதுக்கு வந்த? நான் ஒரு லேண்ட் வேலைண்ணா, ஓயா மாதிரி தான். நீ வந்தால் கொஞ்சம் முடிஞ்சிடண்ணா. நான் எதுக்குடா, நீங்கள் போயிட்டோம். பார்ட்டி கொஞ்சம் பெரிய இடம்ண்ணா, நீ வந்தால் கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சிடும். சரி போங்க போலாம். சரிண்ணா. தினேஷ், ஏதோ தப்பா இருக்குதே. டேய், இதுக்கு தான் சொல்கிறேன், இந்த ஆளெல்லாம் இங்கெல்லாம் கூட்டினு வராதேன்னு. ஏய் என்னடா வார்த்தை தப்பா இருக்குதே. உண்மை நானா? நீ பயப்படுற. எந்த சைடியாவும் போட வர போறேன் தெரியாம. ஏய் வண்டி எடுத்துடா. இப்ப என்ன வந்தா அவருக்கு? இப்ப என்ன பண்ணு எகிர் நிக்கிறாரு? ஏய் யார் கட்டுறா? நான் இருக்கும்போது என் புள்ள மேலே கை வைக்கிறேன். ஏய் விடாதடா, விடாதடா. ஏய் ஏய் விடாதடா, வராதீடா. சொன்னா கேளுடா. வாயில நம்பிக்கை துரோகம் போட்டீங்களடா. விடுடா. ஏய் சொன்னா கேளுடா. டேய் டேய் விடுடா. டேய் 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 வாயில வராதீடா. டேய் டேய் அட வாயில கூட துரோகம் பண்ணிக்கலடா பாயிலா. நானா கூட்டின்னு போய் வச்சதுக்கு நல்லா பண்ணிட்டாடா நீ. எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டியடா. எதுவும் தெரியாது. இல்லடா, சொன்னா நம்ப மாட்டேன். அக்கா தான் அமுச்சு விட்டாங்க. எதுக்கு அக்கா அமிச்சாங்க? இல்லடா, அக்காக்கும் முருகாக்கும் தொடர்பு ஆயிடுச்சுடா. அவன் துரோகம் பண்ணான நம்மளுக்கு. ஏய் பசங்க எங்க இருக்கானுங்க? நம்ம ஏரியாவில் தானே இருக்கானுங்க. சரி நான் சொல்றது செய். சரி. ஏய் கடத்தியா?
நான் அண்ணன் வாய் நிறைய கூப்பிட்டேனடா, அதுக்கான மரியாதை செஞ்சுட்டல நீ. நீ இப்படி பண்றேன்னு தெரிஞ்சுதான் அண்ணனுக்கு போனை போட்டு உன்னை நான் ரூட்டும் போட்டேன்டா. ஊர்ல பெரிய நினைச்சு சுத்திந்தல, இப்ப பாத்தியா உன் நிலைமை எப்படி இருக்குன்னு? ஓடி விழுஞ்சா உன்னை விட்டுருவேன்னு நினைச்சியாடா? உன் கைய வச்சே உன்னை பாத்தியா? என் கையால தான் சாவணும், என் கையால சாவச்சு அசிங்கப்பட்டு சாவணும். நான் உன்னை தானே பார்க்க வந்தேன். அப்போ கார்த்தி பார்த்துட்டான், முருகா மிரட்டலாம் சொல்லிட்டேன். இப்போ எப்படியும் உன்னை தான் பார்க்க வருவான். அவன் சொல்கிறது மட்டும் கோவப்படாமல் கேட்டுக்கோ. 2 பேரையும் வர வச்சு ஒன்றா போட்டுடலாம். ஏய், விடமாட்டேன். 1 2 3வது 8 4வது புடிச்ச அந்த வேலை